எல்லோருக்கும் வணக்கம். நான் பக்கத்து ஊர் தான், முத்தங்குடிங்கன்னா நான் பக்கத்து ஊரில் தான் இருந்திருக்கேன். அடிக்கடி கிராஸ் பண்ணி போவேன். ஆனால் இவ்வளோ பெரிய காலேஜ் இதுக்குள்ளே இருக்குன்னு இவ்வளோ பெரிய காலேஜ், ஊருக்குள்ளே ஒரு காலேஜ், அப்படிதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு காலேஜ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் உள்ள வர்றதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை கிராஸ் பண்ணும்போது அப்போ நான் வண்டியில் போகும்போது பார்க்கறது, அப்போ ஹாஸ்டல் இருக்கும், பாய்ஸ் ஹாஸ்டல் அங்கே ஒரு பழைய பில்டிங்கில் இருந்தது, அது பார்த்தது உண்டு. இப்போ உள்ளே வரும்போது இவ்வளோ காலேஜ் என்னப்பா மதுரைக்குள்ளே மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்ட்டு. பொதுவாக கல்லூரிகளுக்கு போனால் நிறையா பேசணும், நான் பேசலாம் மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம்னால எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னா நிறையா புத்திமதி சொல்லணும், நிறைய அட்வைஸ் சொல்லணும், வாங்க வளரணும் அப்படின்லாம் சொல்லணும். அது நமக்கு வராது. அதெல்லாம் பேச்சாளரை தான் பேசணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திக் சேர்மன் கூப்பிட்டப்ப குறிப்பாக என்ன இங்கே வந்து அழைச்சிட்டுலாம் வரல, இழுத்துட்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய நண்பர் கண்ணன், ஆனந்தவுடனில் இருந்தார் கண்ணன் சார்னு, அவருக்கு நண்பர், நண்பனை நண்பன் எனக்கும் நண்பனை மாதிரி அப்படி நண்பர் மூலமா வர வச்சு எனக்காக ஒன்று பண்ணுங்கன்னு அப்படின்னு நண்பன் கேட்டால் நம்ம உயிரே கொடுப்போம், செயினை கொடுப்போம், இதெல்லாம் கொடுப்போம், சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அவர் நண்பர் எனக்கு நண்பர்னால அவர் என்கிட்ட உதவியே கேட்டதில்ல. ஒன்னே ஒன்று, இந்த காலேஜுக்கு போங்க அப்படின்னாரு. இனி என்னன்னா இப்போ மதுரை ஃபுல்லாக எல்லா காலேஜும் போகணும், எல்லாமே நம்ம ஊராட்சியில் போய் அதெல்லாம் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் படிக்கிறது, அதை விட்டுறாதீங்க, நட்பை விட்டுறாதீங்க. நான் சொல்லுவேன், நட்புக்கு ரொம்ப நான் இது கொடுப்பேன். அது என் படத்திலே வரும், குத்துனது செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு, குத்துன நண்பா தான் செத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம இப்பயும் நமக்குள்ள ஒரு, என்னோட படங்கள் அங்கங்கே சொல்லிட்டு போயிடுவோம். எதுவுமே வந்து வெறும் ப்ரீச்சிங்காக சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம சொல்லணும். ஒரு சிரிக்க வச்சு, நல்லா சிந்திக்க வைக்கிறதோட சிந்திக்கவும் வைக்கணும். அப்படிதான் நான் அயோத்தின்னு ஒரு படம் பண்ணேன், அது மறக்க முடியாத பார்த்துருக்கேன். ஹியூமனிட்டி, அது மனிதம் பேசுகிற ஒரு இது. நம்ம மதங்கள் கடந்து, ஜாதிகள் கடந்து, நம்ம வந்து யாரு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் உதவக்கூடாது, தெரியாதவங்களுக்கும் உதவணும் அப்படின்ற ஒரு கருத்து உள்ள அந்த படம் தான். அது எனக்கு உடனே இன்ஸ்பயர் ஆச்சு, இந்த படம் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த படம் நடித்தேன். அது வேற நல்ல இதாச்சு, எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. அந்த மனிதம் நமக்குள்ள என்னைக்கும் இருக்கணும். அந்த மனிதம் தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உதவுறத விட நம்ம தெரியாதவங்களுக்கு உதவுறதா ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணவில்லை, அதெல்லாம் சொல்ல வந்திருக்கேன். இதெல்லாம் எதுவுமே அனுபவம் தான். நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது எல்லா விஷயத்தையும் அனுபவத்துல தான் பகிர்ந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஆண்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவன் அவ்வளவு தூரம் நடந்து கூழாங்கல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ரொம்ப சுத்தினவர்களுக்கும் நன்றி. கொஞ்சம் பயமா இருந்துச்சு, கண்ணில் போட்டு வரோன்ட்டு, நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படிச்சு நல்லா நீங்க எல்லாம் வரணும். ஸோ இப்போ நான் வந்தது என்னன்னா, உங்களெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தான், உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு தான் நான் வந்து நிற்கிறது. ஏன் அவங்கெல்லாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்களும் நாளைக்கு வந்து நிற்கணும், பெரிய ஆளாக வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. இதுதான் நம்ம கூப்பிடுறோம். ஸோ அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம வந்து நிற்கிறோம்னா நானும் எல்லாருமே ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் வருவோம். எல்லாரும் அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துடும். நம்ம ஜெயிக்கணும், முன்னேறணுன்ற ஒரு குறிக்கோளில் தான் இருக்கணும். ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த காலேஜ். நான் இன்னும் சுற்றி பார்க்குறேன் உங்கள் கல்லூரியை. கண்டிப்பாக துறைகள் நிலைகள் எது இருந்தாலும் உடனே சொல்லிட்டு போயிடுவேன். துறைகள் இருந்தாலும் இருக்கிறாங்க. ஹாஸ்டல் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கேயே ஹாஸ்டல் தானே. எல்லாம் ரொம்ப
சந்தோஷம். நானும் போர்டிங் ஸ்கூல்ல தான் படித்தேன். செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல்ல போர்டிங் ஸ்கூல் 5th இருந்து 12th வரைக்கும். அது என் படத்துல தான் அதான் நட்பு பிரதிபலிக்குது. ஏன்னா போர்டிங்ல இருக்கும்போது தான் எல்லாமே வந்து சகோதரர்கள் சகோதரியாக படிப்போம். நமக்குள்ள மதம் ஜாதி எதுவுமே இருக்காத ஒரு விஷயம் நம்ம வளரணும். அந்த போர்டிங் ஸ்கூல் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கும். அதுதான் எனக்கும் கற்றுக் கொடுத்தது. அந்த நட்பு தான் என்னோட சின்ன வயசுல பழகின நண்பர்கள் தான் இப்பயும் நமக்கு இருக்காங்க. அந்த நண்பர்கள் தான். ஏன்னா ஒன்னா பழகிருப்போம், ஒன்னா வாழ்ந்திருப்போம். நம்ம குடும்பத்தோட வாழ்ந்ததை விட அவங்களோட நம்ம வாழ்ந்த ஒரு விஷயம் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், மறக்க முடியாத ஒரு விஷயமா அது இருக்கும். ஸோ இங்கே வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன். படிச்சு நல்லா வாங்கடா தம்பிகளா எல்லாமே என் சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நல்லா படிச்சு வாங்க. அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். யாருக்காவது இருக்கா? மைக் கொடுங்க. ஏதாவது கேள்வி கேட்கும். ரொம்ப அங்கிருந்தே கேட்கு. மைக் ரொம்ப படிச்சு படிச்சவரா? நெக்ஸ்ட் டைரக்ஷன் இந்த வருஷம் அது மதுரையில தான் ஷூட்டிங். குற்ற பரம்பரை படம் வருமா? வந்தா எப்ப வரும்? அது ப்ரொடியூசர் தான் கேட்கணும். அது நான் ரெடி பண்ணி நாங்கள் ரெடியா இருக்கோம். ஹாட் ஸ்டார்ல லேட்டா வரும். உங்களோட ஃபேவரட் டயலாக் என்ன சார்? இல்ல குற்ற பரம்பரையினோட ஞாபகம் வருது. குற்ற பரம்பரை வந்து அது பிரச்சனையா இருந்தது பாரதி ராஜா சாருக்கும் பாலா சாருக்கும். அப்புறம் அவங்க சரியாயிட்டாங்க. 2 பேரும் என்னை எடுக்க சொன்னாங்க. ஸோ நான் பொதுவான ஆளுனால என்னை எடுக்க சொன்னாங்க. பட் அது வேற ஒரு காரணங்களால தடைப்பட்டு. உங்களோட ஃபேவரட் டயலாக் எது? இப்பதான் சொன்னீங்கல்ல குத்துனது. எனக்கு வந்துட்டு ஒரு கேள்வி. ஏன்னா அயோத்தி மூவி வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு படம். அதுல இந்த சீன் எடுக்கும்போது என்னால ரொம்ப ஆக்ட் பண்ணவே முடியல. ரொம்ப எமோஷனலா நீங்க உணர்ந்ததுல எந்த சீன்? எனக்கா குறிப்பா கிளைமேக்ஸ் சீன். உன் பேர் என்னன்னு கேட்டவுடனே என் பேரை சொன்ன உடனே இப்ப கூட பார்த்தா கூட எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா உணர்ச்சிப்படுவேன். அந்த உணர்ச்சி தான் அங்கெல்லாம் நடிச்சிருக்கோம். யாருமே தெரியாம ஒருத்தன் உதவி பண்ணிட்டே இருக்கான். அது மக்களுக்கும் தெரியாது. பேர் நம்ம கேட்கவே இல்லையா அப்படின்னு ஆடியன்ஸுக்கும் தெரியும். அது பார்க்கும்போது எனக்கு இருந்தது. 2வது அந்த படம் பண்ண பிறகு எனக்கு என்ன தோணுன்னா, இப்ப நம்மளே அறியாம என்ன அறியாம அந்த படம் பண்ணணும். ஏன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு தான் இருக்கு அந்த படம் ஃபுல்லா. இப்ப ஆம்புலன்ஸை பார்த்தாலே எனக்கு இன்னும் ஒரு அவங்க போறவங்க நல்லா இருக்கணும், அந்த ஆத்மா உயிரோட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எந்த ஆம்புலன்ஸ் நான் கார்ல போகும்போதும் கிராஸ் பண்ணாலும் இந்த ஆன்மா எப்படியாவது உயிர் வந்துடணும் அப்படின்னு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு எனக்கும் பழக்கம் இல்லை, அவங்க என் சொந்தமும் கிடையாது. ஆனா அவங்களுக்காக 1 நிமிஷம் 1 செகண்ட் நான் வேண்டிக்கிறேன். அந்த பழக்கம் எனக்கு வந்து அந்த படத்துக்கு அப்புறம் அதையெல்லாம் மாற்றி. சுப்பிரமணியபுரம் படத்திலே அதே ஆக்டர், இப்ப வரைக்கும் அதே ஆக்டர் எப்படி மதுரையில அடுத்து சுப்பிரமணியபுரம் கிடையாது, சுப்பிரமணியபுரம் மாதிரி அடுத்து நான் பண்ண போறேன். அதுக்காக ரொம்ப கேட்கல, ரொம்ப நாள் பிடிச்சிக்கிட்டு என்ன சிரிப்பு. நான் படத்தோட சொல்லிட்டேன், அது என்னோட சிரிப்பே இல்லப்பா. அதான் ராமநாராயணன் தான் கூப்பிட்டு வரணும். அந்த படத்துல அவர் பண்ண அவர் நிஜமாவே அப்படிதான் சிரிப்பாரு. அதை பார்த்து நான் பண்ணேன். எனக்கு ஆனா நீ கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் வந்து சுப்பிரமணியபுரம் நிற்கிது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்கள் 2 சாங் என்னால மறக்க முடியாத. இந்த கண்கள் 2 பாட்டு பாட்டு வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுப்பா பாடலாம் முடியாதுப்பா. அப்ப கொலை பண்ண சீன் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு குத்தி காமிச்சிருக்கியா? அதனால இந்த பாட்டு என்னன்னா இங்கே மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல,
நான் கேரளா போகும்போதும் கேரளாலையும் அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கப்பட்ட ஒரு பாட்டு, ரொம்ப பிரபலமடைஞ்ச பாட்டா இருந்தது. ஸோ அது மறக்காது. ரெண்டாவது அந்த கிளைமேக்ஸ் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுதான் சுப்பிரமணிய இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி தப்பான வார்த்தைகள்லாம் இங்க புறம் கொடுத்துக்கூடாது. அந்த கேம்பஸ்ல பாடுறது, விசில் அடிக்கிறது, நீ ரொம்ப பேசு இப்ப பாரு. பயம் இருக்குல்ல, அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? அனுராக் காய்ச்சியை போல ஒரு படம் இருக்குமா, பண்ணுவீங்களா அப்படின்னு இல்ல இருந்தது, அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அதான் குற்ற பரம்பரையில நான் ஹாட் ஸ்டாருக்கு பண்ற மாதிரி இருந்தது. அதுல அனுராக் சார் ஒரு கேரக்டர் நான் வச்சிருந்தேன். அவரை போய் பார்த்து பேசி, நீங்க போட்டோலாம் பார்த்துருப்பீங்க. அவர் என்கிட்ட கதையெல்லாம் கேட்கல, உங்க படத்துக்கு நான் கதையே கேட்க மாட்டேன், நடிக்க வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல நடிக்கிற மாதிரி இருந்தது என்னோட டைரக்ஷன்ல. அடுத்து என்னோட டைரக்ஷன் கண்டிப்பா அவர் நடிப்பாரு.